ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்டியோட ரோட்ஸ்டர் மாடல் தான் வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஸோ எஸ்டி ரோட்ஸ்டரை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து புது வெர்ஷனுங்க. ஸோ ஆக்சுவலாக இதோட லுக்ஸ் அண்ட் டிசைன்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் அதுவும் இல்லாமல் இந்த எஸ்டி அப்படிங்கிற ஒரு ஃபுல் பிளாக் கலர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, இங்கே வந்து ரோட்ஸ்டர் அப்படிங்கிறது எழுதியிருக்காங்க. ஸோ லுக்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இது ஒரு சின்ன அப்டேட்கான வீடியோ தான். வண்டி எப்படி இருக்குது அண்ட் இதோட என்ஜின் ஸ்பெக் எல்லாமே பார்க்கும்போது இந்த பைக் பொறுத்த வரைக்கும் ஒரு 323cc என்ஜின், லிக்விட் கூலிங் என்ஜின் தான். ஸோ பவர் அண்ட் டார்க் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் 21 PS பவரும் 29 Nm ஆஃப் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆல்மோஸ்ட் ஒரு செம பவர்ஃபுல்லான ஒரு மிஷின் அப்படின்னு கூட சொல்ல முடியும். இந்த எஸ்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபுல் அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்இடிஸ் தான். 6-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, லிக்விட் கூலிங் என்ஜின். ஸோ கூலண்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. அது ஒன்று தான் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ கூலண்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே வருது. ஸோ என்ஜினை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆக்சுவலாக ஏர் கூலிங் என்ஜின் மாதிரியே கொடுத்துருக்காங்கங்க. பட் ஆனால் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் லிக்விட் கூலிங் தான். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரேடியேட்டர் வருது. இந்த என்ஜின் ஒரு ஜாவாலேருந்து அப்படியே டியூன் பண்ணப்பட்ட என்ஜின்னு சொல்லலாம். ஸோ எஸ்டியை பொறுத்த வரைக்கும் பட் நல்லாயிருக்கு. என்ஜினோட அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் எல்லாமே நல்லாயிருக்கு. இந்த ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய 3rd ஜென்னு. ஸோ கொஞ்சம் அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் குவாலிட்டிலாம் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஈவன் ஜாவா 42க்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ஜினோடைய ரெவும் வண்டியோட ரைடிங் போஸ்டர் இது ரெண்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஃப்ரென்ஸே. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எல்இடி ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சைடில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர்ஸுமே இதில் வந்துட்டு ஹாலஜன் தான் வருது. அது வந்து எல்இடிஸ் கிடையாது. அந்த போஸ்டரே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அயன் இருக்குது இல்லையா, ஹார்லி டேவிட்சன் அயன், கிட்டத்தட்ட அந்த ஒரு லுக்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் 19 inchesக்கான வீல் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 18 inchesக்கான வீல் சைஸ், 100/90 செக்ஷன் டயர், நல்லா பல்கியராக இருக்குது. அட் த சேம் டைம் டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா 320 mm டிஸ்க் பிரேக். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏபிஎஸ் வரும். ஸோ டூயல் சேனல் ஏபிஎஸ் தான். பைப்ரேக் காலிப்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன். அந்த உட்காந்து ஓட்டுற அந்த பொசிஷனே ஒரு மாதிரி நல்லா ரகுடாக ஒரு நல்ல ஒரு ஃபீலில் இருக்க மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த சீட்ஸுமே வந்து பார்க்கும்போது நல்ல குஷனியான ஒரு சீட் தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி இருக்கிற பில்லியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியான ஒரு சீட்டு. ஆக்சுவலாக பின்னாடி வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு அந்த ஹார்லே டேவிட்சனோட வைப் கண்டிப்பாக வரும். எஸ்டி அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த டயர் ஹக்கர் மாதிரி கொடுத்து அந்த இடத்துல கீழே நம்பர் பிளேட் ஹோல்டர் வித் லைட்ஸோடு கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன்ஸ் வந்து பின்னாடி இருந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு பெரிய மஸ்குலராக இருக்குது. வண்டியோட டயர் செக்ஷன் பார்க்குறப்ப பின்னாடி வந்து 150/70 செக்ஷன், ரேடியல் 17 inches வீல் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எம்ஆர்எஃப் டயர் தான். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே எம்ஆர்எஃப் தான். ஃப்ரண்ட்டில் வந்து 18 inches, ரியரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 17 inches. சஸ்பென்ஷன்ஸும் பொறுத்த வரைக்கும் இங்கே முன்னாடி வந்து டெலஸ்கோபிக்ஸாக, பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த டேம்பிங் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நல்லாயிருக்கும். அண்டு இதோடைய அந்த செட்டப் சஸ்பென்ஷன்ஸ் எல்லாமே பார்க்குறப்ப நல்லா பல்கியராகவும் நல்ல குண்டாகவும் இருக்குது. டூயல் எக்ஸாஸ்ட் தாங்க இந்த வண்டியில் வரும். 2 சைடுமே எக்ஸாஸ்ட் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பக்கம் வரும், அந்த பக்கம் வரும். ஜாவா அண்ட் எஸ்டி பைக் போகிறதுக்கு ஒரு யூனிக்கான சவுண்ட் இருக்குது. அட் த சேம் டைம் இதோடைய அந்த எக்ஸாஸ்டோட பீட்டுமே வந்து பார்க்குறதுனா கேட்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப லவுடராக இருக்காது. அந்த பீட் வந்து 2 எக்ஸாஸ்ட் வழியாக கொண்டு வரதுனால உங்களுக்கு அந்த சவுண்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுட் ரெஸ்ட்லாம் முன்னாடி தள்ளி வச்சுருக்காங்க. கியர்ஸ் வந்து 6-speed கியர் பாக்ஸ் தானே. ஸோ நல்லா கம்ஃபர்டபுளாக நீங்கள் உட்காந்து அந்த க்ரூசிங் அந்த ஒரு லெவலில் உட்காந்து நீங்கள் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஃபியூவல் டேங்க் பொறுத்த வரைக்கும் மெட்டல் டேங்க் வித் அந்த 12.5 liters டேங்க் கெப்பாசிட்டி, கொஞ்சம் பெரிய டேங்க் தான். 12 liter அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ரிசர்வே உங்களுக்கு 2.5 liter 3 liter கிட்ட வரும். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் ஆன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். அண்டு அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு லைட்ஸ் சுவிட்சஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு நார்மலாக என்ஜின் கில் சுவிட்ச், ஆன் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஹசார்டுக்கான சுவிட்சு, ஸ்டார்ட் பட்டனு. அதே மாதிரி இந்த டிஸ்பிளே வந்து கன்சோல் பண்ணுறதுக்கு மோட்ஸ் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஹைபீம், லோபீம் அதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் தென் அதே மாதிரி நமக்கு பட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கு. கிளச் பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி வந்து ஸ்லிப்பர் கிளச் ஆப்ஷன்ஸில் வருது. அண்டு இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதே மாதிரி பட்டன் குவாலிட்டி நல்லா பண்ணியிருக்காங்க. ஹார்ன் ஓகே, எல்லாம் கீஸ் வந்து ஆன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வண்டியோட அவுட்லுக் அண்ட் அந்த மெட்டல் தாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மெட்டல் வந்து கொடுத்துருக்கிறது உண்மையுமே நல்லாயிருக்கு வண்டிக்கு. ஸோ உங்களுக்கு கீ வந்து நான் ஆன் பண்ணி அதோடய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஓகே ப்ரோ, ஸோ ஆன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டேக்கோமீட்டர் இருக்குது. தென் ட்ரிப் ஏ, ட்ரிப் பி இது வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓடோ, ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, தென் ஓடோ. அதுக்கப்புறம் செட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா
பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ்க்கான லைட்டு, இண்டிகேட்டர்ஸ், நியூட்ரல், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அண்டு பீடு பவர் மோடு, ஸோ அதே மாதிரி ஈக்கோ மோட், இது ரெண்டுமே வந்து இருக்கும். கன்சோலை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் பேஸ்டு கன்சோல் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையிலே பார்க்க நல்லாயிருக்கு. ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, சைட் ஸ்டாண்ட் போட்டிருந்தா ஸ்டார்ட் ஆகாது. ஓகே, சவுண்ட் உண்மையுமே ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ கேட்குறதுக்கு. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டபுள் எக்ஸாஸ்ட்டோட அந்த பீட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. வண்டியோட அவுட்லுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷைனியராக ரொம்பவே மெட்டல் பார்ட்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. டேங்க் வந்து மெட்டலு, மற்றபடி இந்த வண்டியில் யூஸ் பண்ணியிருக்க மற்ற பார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த பிளாஸ்டிக் ஃபைபர் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு ரோட்ஸ்டர் டைப் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் அந்த என்ஃபீல்டையும் தாண்டி உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபன் டூ ரைடு அந்த ஒரு விஷயங்கள் வேணும். அட் த சேம் டைம் வண்டி உங்களுக்கு ஓட்டுறதுக்கு அந்த ஃபீலுமே வந்து பார்த்திங்கன்னா பெட்டராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எஸ்டி ரோட்ஸ்டர் வந்து ட்ரை பண்ணலாம். இதோடைய என்ஜின்ஸ் இதோடைய வீல்ஸ் எல்லாமே கம்பேர் பண்ணும்போது அந்த ரைடிங் கம்ஃபர்ட் எல்லாமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு பாபர் ஸ்டைல் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த வண்டி கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு அவுட்லுக் தான் இந்த வண்டியுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாவா 42 மாதிரி கிடையாது. ஜாவா 42 கொஞ்சம் இன்னுமே லோ டு கிரவுண்டாக இருக்கும். அட் த சேம் டைம் அது ரொம்ப சின்ன வண்டி, உங்களுக்கு ஓட்ட ஹேண்ட்லிங் எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் ரோட்ஸ்டர் வந்து ஒரு பெரிய வண்டி. அட் த சேம் டைம் அது ஓட்டுறதுக்குமே அந்த ஃபீலுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இதோடைய ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு 2.25 ஒரு 2.5 லட்ச ரூபா அந்த செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ரோட்ஸ்டர் பைக் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த வண்டி வந்து கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா அந்தளவுக்கு இதோட ரைடிங் குவாலிட்டியுமே நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் ஓட்டுற அந்த ஃபீலுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக இந்த 323cc என்ஜின். ஸோ இதோடைய பவருங்கிறது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த 29 and 29 அந்த ரேஞ்சஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனாலே உங்களுக்கு ஓட்டுறதுக்கும் சரி அந்த பவருமே சரி ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு ஹீட்டிங் இஷ்யூஸ் இதுக்கு முன்னாடி இருந்தது. ஸோ இப்போ வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரில. மேபி சான்ஸ் கிடச்சா நான் இந்த வண்டி ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இதோட மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு ஆவரேஜாக 25லேருந்து ஒரு 32 வரைக்கும் உங்களுக்கு ஆவரேஜாக கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான், ரொம்பவே சின்ன வீடியோவாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு சின்ன ஒரு அப்டேட்டுக்காக தான் நம்ம இந்த வீடியோ வந்து பண்ணுறது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எனக்குமே வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். உங்கள் எல்லாரையும் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு அட்டகாசமான பைக்கோட நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.